கிளாஸ்ல நம்ம வந்து 86ல இருந்து 90 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து 81ல இருந்து 85 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து 86ல இருந்து 90 வரைக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்கு. இன்னைக்கு 91ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 91st ஸ்லோகம். தத்வாசனா தத்வமயி பஞ்சகோஷாந்தர ஸ்திதா நிஸ்ஸீம மகிமா நித்ய யவ்வனா மதசாலினி. சோ தத்வாசனா அப்படின்னாக்கா தத்துவங்களையே வந்து ஆசனமாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். மூல பிரகிருத்திலிருந்து ஆரம்பிச்சு பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் வந்து மொத்தம் 24 தத்துவங்கள் அப்படின்னு சொல்றா. சில பேர் வந்து 96 அப்படின்னு சில பேர் சொல்றா இல்லையா? சோ அந்த மாதிரி எதுவா இருந்தா கூட அந்த எவ்வளவு தத்துவம் இருக்கோ அந்த தத்துவங்களோட ஆசனமாகவே அம்பாள் வந்து இருக்கக்கூடியவள். அதாவது தத்துவங்களையே ஆசனமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக தத்துவமயி அப்படின்னா தத் அப்படின்னாக்க அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அதுவாகவே இருக்கக்கூடியவள் தத்துவமயி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஆஹ் தத்துவமயி ஆஹ் சாரி தத்வாசனா தத்துவமயி. இன்னொன்னு வந்து துவம் அப்படின்னா அது நீ, தத்துவம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் நம்ம அத. சோ நீ அப்படின்னு வரும்போது 36 தத்துவங்கள்ல வந்து சிவ தத்துவம் அது வந்து நம்ம வந்து பராசம்வித் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் நம்மளுக்கு வந்து இதையே ஈஸியா சொல்லணும் அப்படின்னாக்க தத்துவமயி அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்னா தத்து பிளஸ் துவம் பிளஸ் ஐ அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே தத்பத லட்சியார்த்தா அப்படின்னு ஒரு நாமம் பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப தத்துனா என்ன அப்படிங்கறத அங்க நம்ம கிளியரா பார்த்தோம். சோ அந்த மாதிரி இங்க துவம் அப்படின்ற கூடிய சப்தம் என்னதுன்னா துவம்னா நீ அப்படின்னு சொல்றது. அதாவது என்னது அர்த்தம்? நீதான் அம்மா, நீதான் அப்படின்ற மாதிரி வருது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள், தத்துவங்களையே ஆசனமாக வச்சிருக்கக்கூடிய அவதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவே இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஐ அப்படின்னாக்க நம்ம ஒரு ரெஸ்பெக்டபிளா நம்ம வந்து அம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. சோ நீதான் சகலத்துக்கும் ஆதாரமாக இருக்க அப்படிங்கிறதுதான் தத்துவமயி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பார்த்தோம்னா பஞ்ச கோஷாந்தர ஸ்திதா அப்படின்னு வருது. பஞ்ச கோஷாந்தர ஸ்திதா. பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம் இல்லையா? 5 கோஷங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கோஷம் அப்படின்னு வரும்போது உரை அது மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு கவரிங் ஷீட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி 5 உரைகள் இல்லாட்டி 5 சுற்றுகள் இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். இப்ப நவாவரண பூஜைன்னு பண்றா இல்லையா? அதுல வந்து 9வது ஆவரணத்துக்கு அப்புறமா பிந்துவுக்கு மேல 5 சிம்மாசனங்கள் இருக்கிற மாதிரி பாவிச்சுண்டு அங்க பஞ்ச பஞ்சிகா பூஜை அப்படின்னு ஒண்ணு செய்யப்படுறதாம். சோ இந்த 5 பஞ்சிகைகள் யாரு அப்படின்னா அங்க யாருக்கெல்லாம் 5 பேருக்கு பூஜை பண்றான்னா பஞ்சலக்ஷ்மிகள், பஞ்ச கோஷங்கள், பஞ்ச கல்பலதைகள், பஞ்ச காமதேனுக்கள், பஞ்ச ரத்னங்கள், பஞ்ச கோஷங் இது மாதிரி இவாளுக்கெல்லாம் வந்து அங்க பூஜை பண்றா. சோ இதுல அந்த பஞ்ச கோஷங்களோட பேர்கள் அப்படின்னாக்க ஸ்ரீவித்யா, பரம்ஜோதி, பரானிஷ்கலா, சாம்பவி, அஜபா, மாத்ருகா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சொல்றா. சோ இந்த மாதிரி பஞ்ச கோஷாந்தர ஸ்திதான்னா அந்த 5 கோஷங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியவள் அர்த்தம். இந்த ஸ்ரீவித்யா கோஷம் அப்படிங்கிறது வந்து பிந்துவுல பூஜைக்கப்படுறதாம். மத்த 4மே எப்படி இருக்குன்னா வெளியில இருக்கக்கூடிய சிருஷ்டி மாதிரி இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல வந்து பூஜிக்கப்படுறது. சோ இந்த 4க்கும் நடுவுல பிந்துவுல அந்த ஸ்ரீவித்யா கோஷத்தை பூஜிக்கிறதுனால இவளுக்கு பஞ்ச கோஷாந்தர ஸ்திதா அப்படிங்கிற பேரு வருது. அடுத்ததாக வந்து பஞ்ச கோஷாந்தர ஸ்திதா நிஸ்ஸீம மகிமா நித்ய யவ்வனா மதசாலினி. சோ நிஸ்ஸீம மகிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த விதமான ஒரு எல்லையும் இல்லாதவள்னு அர்த்தம். அவளோட மகிமைக்கோ இல்ல பரிபாவத்துக்கோ எந்த விதமான எல்லையுமே கிடையாது. சீமா அப்படின்னா சீமை அப்படின்னா ஒரு லிமிட், ஒரு கோடு அங்க முடிஞ்சிடுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ அந்த மாதிரி இப்ப இவளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எதுவும் கிடையாது. நிச்சயமான எல்லை இல்லாதது. சோ எதுக்கு எல்லை இல்லாதது? அவளோட பெருமைக்கோ மகிமைக்கோ எல்லைங்கிறதே கிடையாது. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. சோ அதனால அவளுக்கு பேரு நிஸ்ஸீம மகிமா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நித்திய யவ்வனா அப்படின்னாக்கா டெய்லியும் அவ எப்படி இருக்கான்னா யவ்வனத்தோடவே இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இளமை என்னைக்குமே அவ எப்படி இருக்கான்னா இளமையாகவே இருக்கா. 3 காலங்கள்லயும் மாறாத இளமையோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ அதுதான் நித்திய யவ்வனம்.
அடுத்தது மதசாலினி அப்படின்னாக்கா ரொம்ப ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா நன்னா அழகா இருக்கக்கூடியவள், அதுதான் மதசாலினி அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம வந்து மத்த விஷயங்கள்ல எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆசை போகாம ஆனந்தம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுண்டு அதுலயே இருக்கக்கூடிய மனநிலை நமக்கு எப்பயாவது ஒரு அப்ப இருக்கும் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மதம் அப்படின்னு பேரு. சோ அம்பாளும் எப்படி இருக்கான்னா எல்லாத்துலயும் அவளுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அதனால அவளுக்கு பேரு மத நிலையில இருக்கிறதுனால அவளுக்கு பேரு மதசாலினி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக மத கூர்ணித ரக்தாக்ஷி அப்படின்னாக்கா மதத்தினால சுத்தின் இருக்கக்கூடிய சிவந்த கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படி சொல்றது, வெளி விஷயங்கள்ல வந்து திரும்புறது சுழறது இதெல்லாம் வந்து கூர்ணனம், இப்படி சுத்துறது, அந்த ஒரு ரவுண்டுக்கு கூர்ணனம்னு சொல்றான். இப்ப அம்பாள் எப்படி இருக்கான்னா முதல் நாமால நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப எப்பவுமே ஆனந்த மதத்தினால இருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படி இருக்கிறதுனால அவளோட கண்கள் எப்படி இருக்கான், ரொம்ப சிவந்து இன்னும் அதிகமாக சிவந்து இருக்கு அப்படிங்கிறா. வெளி பொருட்கள்ல நாட்டம் இல்லாம சுழறா அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. சோ அந்த மாதிரி மத கூர்ணித ரக்தாக்ஷி அப்படின்னு வரும்போது அம்பாள் எப்படி இருக்கான்னா மதத்தினால சுத்தின் இருக்கக்கூடிய அந்த சிவந்த கண்களோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால எப்பவுமே அம்பாளுக்கு எப்படி இருக்குமா, கண்கள் வந்து ரொம்ப சிவந்து காணப்படுறது அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக மதசாலினி மத கூர்ணித ரக்தாட்சி மத பாட்டல கண்டபூஹு அப்படின்னாக்க மதத்தினால அந்த ஆனந்தத்தினால வெளிர் சிவப்பாக காணப்படக்கூடிய அந்த பாதரிப்பு மாதிரி கண்ணங்களோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கண்ணங்கள் எப்படி இருக்கா, நல்ல ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதே போல அம்பாளோட கண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக வந்து சந்தன திரவ திக்தாங்க அப்படின்னாக்க அந்த திக்தாங்கினா அந்த அரைச்ச சந்தனத்தினால பூசப்பட்ட அங்கங்களோட இருக்கக்கூடியவள். எப்பவுமே அம்பாள் எப்படி இருப்பான்னா ரொம்ப வாசனையா இருந்துட்டே இருப்பாள். அவளுக்குன்னு பூசப்படக்கூடிய சந்தனத்தோட வாசனை ரொம்ப வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவளோட அங்கங்கள் முழுக்க கூட வந்து இந்த மாதிரி சந்தனத்தால அரைச்சு பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றா. அதான் சந்தன திரவ திக்தாங்கி. அடுத்ததாக சாம்பேய குசும பிரியா அப்படின்னாக்க சம்பகப்பூ இருக்கு இல்லையா, அந்த சம்பகப்பூன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ அதனால சம்பகப்பூல ரொம்பவும் பிரியத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. இந்த பூவை தான் சில பேர் வந்து புன்னாகப்பூ அப்படின்னு கூட சொல்லுவா. சோ இந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் அம்பாள் வந்து எப்பவுமே தன்னோட கூந்தல்ல விரும்பி தரிச்சுக்கிறா அப்படின்றது அர்த்தம். சோ அதுதான் சாம்பேய குசும பிரியா. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து அம்பாளை வந்து கௌலாச்சார முறையில வழிபடக்கூடிய நாமங்கள் குச்சலா, கோமலாகாரா, குருகுல்லா, குலேஸ்வரி, இது எல்லாமே. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். குஷலா அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம்னா ரொம்ப திறமை உள்ளவள், ரொம்ப சாமர்த்தியம் அம்பாளுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறா. எதனால அவளுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னா இந்த பரபிரம்மத்தையே வந்து ஆட்டுவிக்க கூடிய அந்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு, அம்பாளுக்கு மட்டும்தானே இருக்கு. சோ அதனால அவளுக்கு பேரு குஷலா, ரொம்ப சாமர்த்தியம், ரொம்ப டேலண்டட் அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதனால அவளுக்கு பேரு குஷலான்னு அர்த்தம். அழகான அங்கங்களை கொண்டவள், அது வந்து கோமலாகாரா அப்படின்னும் போது கோமலம் அப்படின்னாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். சோ அது மட்டும் இல்லாம மென்மையான வடிவோட இருக்கக்கூடியவள், அதுவும் கோமலாகாரா, மிருதுவாக அழகாக வடிவத்தோட இருக்கக்கூடியவள். குருக்குள்ளா அப்படின்னாக்க குருக்குள்ளா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியோட ரூபத்துல இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். இப்போ ஸ்ரீநகரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அங்க அகங்காரம் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிராகாரங்கள் இருக்கு. சோ அந்த 2 பிராகாரங்களுக்கு நடுவுல விமர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாப்பினா கிணறு. அந்த கிணறு வந்து அதுக்கு அதிஷ்டானமாக அந்த பிராகாரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள் தான் குருக்குள்ளா தேவி அப்படின்னு சொல்றான். சோ இந்த இடத்துல குருக்குள்ளா தேவியோட வடிவாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ அதாவது இந்திரியங்கள் அந்த கரணங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து குருக்குள்ளா தாய் அப்படின்னு சொல்றோம். வராகி வந்து தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்ணனையும் இருக்கு. சோ இந்த இடத்துல மென்மையிலும் மென்மையானவள் அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம வந்து குருக்குள்ளா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து குருக்குள்ளா ஆஹ் குரு குருக்குள்ளா குலேஸ்வரி. ஓகே. குலேஸ்வரி அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம்னா 2 வகையா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒண்ணு வந்து என்னது சொல்றது அப்படின்னாக்க இந்த குலத்துக்கே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். குலம் அப்படின்னா என்னன்னாக்க இப்ப நம்மளோடது வந்து வழி வழியா வரக்கூடிய ஒரு குலம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி
இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, உன்கிட்ட இருந்து அந்த மரபு தோன்றி இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ அந்த உன்கிட்ட இருந்து தோன்றின மரபுக்கு நீ ஈஸ்வரியாக இருக்க அப்படின்னு சொல்றா. அதாவது நம்மளோட குலத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் குலேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. சோ அதாவது கௌலாச்சார முறையில வழிபடக்கூடியவள், அதற்கான ஆராதனைக்கு உரியவள் அப்படிங்கிறதுனால குலேஸ்வரி, இததான் கௌலேஸ்வரி அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அடுத்ததாக குலகுண்டாலயா. குலகுண்டாலயா அப்படின்னு வரும்போது, அப்போ அவளோட ஆலயம் எது அப்படின்னா குலகுண்டத்தையே தன்னோட தங்குமிடமாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குண்டம் அப்படின்னாக்க அந்த குண்டலினி சக்தி சொல்றோம் இல்லையா, அதை குறிக்கிறது. சோ சுருண்டு இருக்கக்கூடிய அந்த குண்டலினியவே தன்னோட அந்த குண்டலினிய அவளோட ஆலயமாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக கௌல மார்க்க தத்பர சேவிதா அப்படின்னு வரும்போது கௌல மார்க்கத்துல வழிபடக்கூடியவர்களால சேவிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளோட வம்ச பரம்பரை, அந்த குலம் மூலமாக கிடைச்ச அந்த உபாசனா மார்க்கம் இருக்கு இல்லையா, சோ குல மார்க்கமாக பரம்பரையாக வந்த மார்க்கமாக பூஜிக்கப்படக்கூடிய தேவி அந்தந்த பரம்பரை முறையிலேயே நிவேதனங்கள், சந்தனம் இது எல்லாத்தையும் கொடுத்து பூஜிக்கப்படக்கூடியவள். அதுதான் கௌல மார்க்க தத்பர சேவிதா. இப்ப ஸ்ரீவித்யா உபாசனைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல சமய மதம், கௌல மதம், மிஸ்ர மதம் அப்படின்னு 3 மதங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி சமயாச்சாரம் இப்படி எல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் லலிதா சகஸ்ரநாமத்துல வரும்போது. சுகர், வசிஷ்டர், சனகர், சனந்தனர் இவா எல்லாருமே இவாளோடது சுபாகம பஞ்சகம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப போன வீடியோலயோ எதுலயோ பார்த்த மாதிரி ஞாபகம். சோ அடுத்தது இது சமயாச்சாரம், இவாளோடது சமயாச்சாரம்னு சொல்றா. இது வைதிகர்களால இது பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றான். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, வசந்தி பத்ரி மேம் மியூட் போட்டுக்கோங்க, உங்களோடது இங்க கேட்கறது. அடுத்ததா கௌல மார்க்கம் அப்படிங்கிறது 64 தந்திரங்களால சொல்லப்பட்டது. இதுல எப்படி இருக்குன்னா ரொம்ப வசந்தி காயத்ரி முரளி மேம் மியூட் போட்டுக்கோங்க, நடுவுல யாருமே அன்மியூட் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது கௌல மார்க்க தத்பர சேவிதா. சோ அந்த மாதிரி கௌல மார்க்கத்துல வழிபடக்கூடியவர்களால சேவிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக குமாரகண நாதாம்பா துஷ்டிப் புஷ்டிர் மதிர்திருதிஹி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்திர் நந்தினி விக்னநாசினி அப்படின்னு அர்த்தம். சோ குமாரகண நாதாம்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, குமார கடவுளுக்கும் கணநாதருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், அதாவது முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் தாயாக இருக்கா இல்லையா. சோ அதனால இந்த இடத்துல குமார கண நாதாம்பா அப்படின்னு சொல்றோம். முருகனுக்கும் கணபதிக்கும் தாய் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு 27 நாமாக்கள் அம்பாலோட அந்த குண விசேஷங்களை நமக்கு சொல்றது. துஷ்டி, புஷ்டி, மதி, திருதி, சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்தி. அத இந்த 7 திருநாமங்களும் கூட அம்பாலோட 7 குணங்களை நம்மளுக்கு வர்ணிக்க போறது. சோ அதுல ஃபர்ஸ்ட் துஷ்டி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க திருப்தி, சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா. சோ திருப்தின்னு அர்த்தம். திருப்தி வந்தா நமக்கு அடுத்தது என்ன ஆகும்னா சந்தோஷம் வரும். சோ எப்பவுமே அம்பாள் எப்படி இருக்கான்னா துஷ்டி, சந்தோஷமாக இருக்கக்கூடியவள், திருப்தியோட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, திருப்தி ரூபமாகவே இருக்கக்கூடியவள், ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக புஷ்டி அப்படின்னாக்க, புஷ்டினா ரொம்ப நல்லா புஷ்டியா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. புஷ்டி ரூபமாக இருக்கக்கூடியவள், அதாவது ரொம்ப செழுமையாக உடல் நிறைவு, அதாவது அங்கங்கள், தாதுக்கள் இதெல்லாம் எப்படின்னா தேவையில்லாம நிறைவோட இருக்கக்கூடிய நிலை, நல்ல ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி புஷ்டியா இருக்கா அப்படின்னு சொல்றா. சோ இதுவே அம்பாளோட குணமாகவும் கருதப்படுறது. எப்படின்னா அந்த செழுமையா இருக்கிறதையே எல்லாருக்கும் தரக்கூடியவள், அதுவும் புஷ்டி அப்படின்னு சொல்றா. அடுத்தது மதி அப்படின்னா ஞானம், அறிவு, அதாவது இதுதான் அவளோட தன்மையாக இருக்கு. எல்லாத்தையும் உணரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. சோ அதாவது கிருத்தஜ்ஞா, சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்றோம்ல. கிருத்தஜ்ஞான எல்லாம் தெரிஞ்சவள், கிருத்தஜ்ஞான எல்லாத்தையும் செய்விப்பவள், சர்வஜ்ஞான எல்லாத்தையும் தெரிஞ்சவள் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி அந்த கிருத்தஜ்ஞாவாக, சர்வஜ்ஞாவாக, எல்லாத்தையும் உணரக்கூடிய ஞானம் படைத்தவளாக, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஞானம் படைத்தவளாகவும் அம்பாள் தான் இருக்கா. சோ அதுதான் மதி. அடுத்தது திருதி. திருதி அப்படின்னு வரும்போது என்னதுன்னாக்க தைரிய லட்சுமியாக, அதாவது தைரியத்தை தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கக்கூடியவள், எதுக்கும் அம்பாளுக்கு பயம் அப்படிங்கறதே கிடையாது. சோ தைரிய ரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்ததாக சாந்தி அப்படின்னா இது ஈஸி தான், அமைதியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அவளே சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். அடுத்தது ஸ்வஸ்திமதி அப்படின்னா அழகு சௌந்தரியம் நிரம்பியவள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப சோபனமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஸ்வஸ்திமதி. அடுத்தது காந்தி அப்படின்னா காந்தி ரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது காந்திமதி அப்படின்னே அம்பாளுக்கு ஒரு பேரே இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்படி 7 குணங்களோட சாகரமாகவே அம்பாள் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வர்றது வந்து நந்தினி அப்படின்னாக்க நந்தகோபரோட மகள் நந்தினி அப்படின்றது ஒரு பொருள் இருக்கு. இப்ப என்னன்னா அந்த கம்சன் வந்து சிறை வைக்கிறான் இல்லையா, அப்ப வந்து அங்க வசுதேவர் வந்து தேவகிக்கு பிறந்த அந்த 8வது குழந்தை கண்ணன் வந்து ராத்திரியோட ராத்திரியாக கோகுலத்துக்கு இடம் மாற்றிடுறா. அங்க வந்து கோகுலத்துல வந்து யசோதை நந்தகோபனுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து சிறைக்கு கொண்டு வரா. அப்ப கம்சன் வந்து அந்த பெண் குழந்தைய வந்து நம்ம கொன்னுடணும் அப்படின்னு நினைச்ச போது அந்த மகாமாயாவானவள் பறந்து போயிட்டா அப்படின்னு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. சோ கம்சன் கையிலிருந்து விடுபட்டு பறந்து போகும்போது அந்த குழந்தை வந்து என்ன சொல்றதுதான், நான் யாருன்னு நினைக்கிற, உன்னை அழிக்கக்கூடியவள் வந்து எங்கேயோ பிறந்திருக்கான், நீ என்னை யாரோன்னு நினைச்சு அழிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போச்சு இல்லையா. சோ இப்படி அந்த நந்தகோபனோட திருமகளாக மகாமாயா அவதாரம் பண்ணதுனால அம்பாளுக்கு நந்தினி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சோ இதுக்கே இன்னொரு அர்த்தமும் இருக்கு அப்படின்னாக்க நல்லது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் நந்தினி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம வந்து அந்த காமதேனு பசுவோட மகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணுக்குட்டி, அதுக்கு பேர் கூட நந்தினி அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. அதனால நந்தினி அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான பேர்கள் இருக்கு. அதுவே அம்பாளோட ஒரு பேராகவும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக விக்ன நாசினி அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கடிக்க கூடியவள், இடையூறுகளை வந்து போக்கடிக்க கூடியவள்னு அர்த்தம். இதையே நம்ம வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வரக்கூடிய இடையூறுகள் எல்லாத்தையும் போக்கடிக்க கூடிய திறமை உள்ளவள், விக்னங்களை அழிக்கக்கூடிய மகா கணபதியோட சக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால அவளுக்கு பேரு விக்ன நாசினி அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அடுத்தது தேஜோவதி திரிநயனா லோலாக்ஷி காமரூபிணி மாலினி ஹம்சினி மாதா மலையாச்சல வாசினி. தேஜோவதி அப்படின்னாலே நல்ல தேஜஸ்வினியாக தேஜஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். தெய்வீக ஒளியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக திரிநயனா அப்படின்னா 3 கண்களோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதான் திரிநயனா. அந்த 3 கண்கள் என்னென்னது, சந்திரன் சூரியன் அக்னி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதே போல முறையாக 3 கண்களோட இருக்கக்கூடியவள், அதுதான் திரிநயனா. அடுத்ததாக வந்து தேஜோவதி திரிநயனா லோலாக்ஷி காமரூபிணி அப்படின்னா லோலாக்ஷினா ஸ்திரீகளோட அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளோட அன்பானது வந்து சிவன் கிட்டோட மட்டும் நின்னு போயிடுறது இல்லையா, மத்தவாளுக்கும் அவளோட அன்பு வந்து பாத்திரமாகிறது அப்படின்னு சொல்றா. சோ அதனால ஸ்திரீகள் சம்பந்தப்பட்ட அன்பு இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஸ்திரீகளோட அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்துல இருக்கக்கூடியவள், அதுதான் லோலாக்ஷி காமரூபிணி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக மாலினி. மாலினினா மாலைகளை போட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான நாமம் தான். மாலை எப்பவுமே அம்பாள் வந்து மாலை போட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஹம்சினி அப்படின்னா ஹம்சங்களோட அன்னப்பறவைகளோட எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடியவள், அதனால அவளுக்கு பேர் ஹம்சினின்னு அர்த்தம். நடையழகுக்கு பேர் போனது அன்னப்பறவைகள்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு உத்தம ஸ்திரீயோட நடையழக வந்து ஒரு அன்ன நடைக்கு, அப்ப வந்து நம்ம பாட்டெல்லாம் கூட வருது இல்லையா, அண்ணன் நடையா இது நடையா அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி ஒரு அன்னத்துக்கு ஈக்குவலா ஒரு உத்தம ஸ்திரியோட நடை இருக்குமா. சோ அந்த மாதிரி இவ எப்படி இருக்கான்னா அந்த அன்னப்பட்சிகளோட நடையவே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகான வந்து ஒரு நடைக்கு பாத்திரமானவள் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி ஒரு நாமால கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த அன்னப்பறவைகள்லாம் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுதான் இவன் நடந்து வரும்போது, ஐயோ நம்மளோட அழகுதான், நம்மளோட நடதான் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சோம், ஆனா இவ ரொம்ப அழகா நடக்கிறாளே அப்படின்னு ஒரு நாமால பார்த்தோம், ஞாபகம் இருந்தா தெரியும். சோ அந்த மாதிரி அன்னப்பா எப்பவுமே வந்து ஹம்ச வடிவினல், அப்புறம் ஹம்சங்களோட சேர்ந்து கூடி இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து
மாலினி, ஹம்சினி, மாதா. மாதானாக்க சிருஷ்டிக்கு தாயாக இருக்கக்கூடியவள். அப்புறம் வந்து மலையாச்சல வாசினி அப்படின்னாக்க அந்த இமயத்துல வாழக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் மலையாச்சல வாசினி அப்படிங்கிறது. மலையாச்சலத்துல, அதாவது மலைய பர்வதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வசிக்கக்கூடியவள் அப்படின்னு மலையாள பகவதி அப்படின்னு நம்ம சொல்றோமே. சோ இந்த மாதிரி இந்த அம்பாள் எல்லாமே கேரளால தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. சோ மலையாள பகவதியாக இருக்கக்கூடியவள் மலையாச்சல வாசினி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக 96 சுமுகி, நளினி, சுப்ரு, சோபனா, சுரநாயிகா, காலகண்டி, காந்திமதி, க்ஷோபினி, சூக்ஷ்ம ரூபினி. சுமுகி அப்படின்னாக்க அந்த மாதிரி அந்த பனி பிரதேசத்துல பக்தர்களுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவள், அதாவது சுமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட இருக்கக்கூடியவள். சுமுகி அப்படின்னாக்க ரொம்ப அழகான முகம் படைத்தவள் அப்படின்னு அர்த்தம். சு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி, ரொம்ப அழகாக, அதை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த சு அந்த மாதிரி போடுற வார்த்தை எல்லாம். சோ சுமுகினா ரொம்ப அழகான முகத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஷோடசி மந்திரத்தோட ஒரு அங்க மந்திரத்துக்கு பேரும் சுமுகி அப்படின்னு இருக்கும். சோ அதனால சுமுகி அப்படின்றது அவளோட நாமம். அடுத்ததாக வந்து நளினி அப்படின்னாக்க தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடியவள், அழகான தாமரை மாதிரி இருக்கக்கூடியவள். குமுதமாகவும் இருக்கா, தாமரையாகவும் இருக்கா அப்படின்னு அர்த்தம். எல்லா வண்ணங்கள்லயும் இருக்கா, அதே மாதிரி வண்ணங்களை எல்லாத்தையும் கடந்தும் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அம்பாலோட அவயங்களே எப்படி இருக்கு, கைகள், கால்கள், முகம், கண்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாமே தாமரை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கிறதுனால அம்பாலையே நம்ம என்ன சொல்றோம், ஒரு தாமரை பூ அப்படின்னே சொல்றோம் இல்லையா. சோ அது மாதிரி நளினி அப்படின்னா அது அர்த்தம். அதே மாதிரி கங்கைக்கு நளினி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கான். அந்த ரூபமாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்னு வந்து எங்கேயோ விட்டுடுறேன். சுப்ருவா, சுப்ரு அப்படின்னா, ப்ரூ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா புருவங்கள்னு அர்த்தம். சுப்ரு அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப அழகான புருவங்களோட இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அம்பாலோட புருவங்கள் வந்து அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. சோ அதனால அதாவது அம்பாலோட புருவம் வந்து எப்படி, அதை இன்னும் எவ்வளவு அழகா சொல்றா அப்படின்னா, ஒரு முறை வந்து மேல வளைஞ்சு கீழே இறங்கறதுக்குள்ள பல சதுர்யுதங்களே முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றா. அவ்வளோ வந்து அவர் அழகா இருக்கான். அதே மாதிரி அம்பாலோட புருவமே எப்படி சொல்றேன்னா, மன்மதனோட வீட்டு வாசலோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அடுத்ததாக வந்து ஆஹ் துமுக்கி சோபனா, சோபனா, சுரநாயக, சோபனா சொல்லணும் இல்லையா. சோ சோபனா அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து என்ன அர்த்தம்னா ரொம்ப அழகே வடிவானவள். சோபனம் அப்படின்னாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். சோ அழகே வடிவானவளாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். சுரநாயிகா அப்படின்னாக்க தேவர்கள், சுரர்களுக்கெல்லாம் தலைவி, அதனால சுரநாயிகாவாக இருக்கா, அவளுக்கெல்லாம் தலைவியா இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் காலகண்டி அப்படின்னா இந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்ட பரமேஸ்வரன் வந்து காலகண்டன்னு சொல்றான். காலம்னா விஷம்னு அர்த்தம், கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். சோ அவனோட தர்ம பத்னியாக காலகண்டியாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதாவது பரமேஸ்வரன் வந்து அந்த ஹால விஷயத்த வந்து சாப்பிடும் போது அதை எப்படி ஆயிடுத்தான், அவரோட கழுத்துலயே அது தங்கி போயிடுத்தான். அப்போ அந்த விஷமோட அந்த கருப்பு நிறம் வந்து அந்த கழுத்துலயே தெரியறது. அதனாலதான் அவருக்கு பேர் வந்து நீலகண்டர், காலகண்டர் அப்படின்லாம் வந்து பேர் இருக்கு இல்லையா. சோ அவரோட பத்தினியா இருக்கிறதுனால காலகண்டி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் வந்து காந்திமதி, காலகண்டிக்கு அப்புறம் காந்திமதி அப்படின்னா ரொம்ப ஒளி பொருந்தியவள்னு அர்த்தம். ரொம்ப தேஜஸோட இருக்கக்கூடியவள், காந்தியோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். க்ஷோபினி அப்படின்னாக்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை வந்து உண்டாக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பரம்பொருள் மட்டுமே தனிச்சு இருக்கக்கூடிய நிலையில அவர்கிட்ட மாயை ஒரு சலனத்தை, அதாவது ஒரு ஸ்பந்தத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த பிரபஞ்சமே தோன்றிதான். அந்த சலனத்தையே யார் ஏற்படுத்தினான்னா அம்பாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ நமக்கும் உணர்ச்சிகளை வந்து உறுதிப்படுத்தக்கூடியவள், உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்ம ரூபிணி அப்படின்னாக்க ரொம்ப நுண்ணிய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரூபத்தை உடையவள் அப்படின்னு சொல்றோம். அணுவை விட நுண்ணிய அணு அப்படின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபிணியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல வடிவமாக அழகாக, அழகோட வடிவமாக மட்டும் இல்லாம சூக்ஷ்ம ரூபமாகவும் எல்லாத்தோட ஆத்மாவாகவும் இருக்கக்கூடியவள்.
வஜ்ரேஸ்வரி அப்படின்னாக்க ரொம்ப உறுதி படைத்தவள்னு சொல்லலாம். இல்லாட்டி வஜ்ரேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை ரூபமாக இருக்கக்கூடியவள்னு சொல்லலாம். அதாவது ஜாலந்தர பீഠத்துல இருக்கக்கூடிய தேவிக்கு வஜ்ரேஸ்வரி அப்படின்னு பேர். அந்த தேவி வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம இதுல பார்த்தோம்னா 8வது ஆவரணத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடிய ஆவரண தேவிகள் கணக்குல 8வது ஆவரணத்துல காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி அப்படின்னு 3 தேவிகள் அங்க பூஜை செய்யப்பட்டு இருக்கா. சவரூபமாக இருக்கக்கூடியவள். அடுத்தது வாமதேவி அப்படின்னா வாமதேவரோட பத்தினியாக இருக்கக்கூடியவர்னு 5 சிவமூர்த்திகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈசானர், தத்புருஷர், அகோரர், வாமதேவர், அப்புறம் சத்யோஜாதர் அப்படின்னு சொல்லி 5 சிவமூர்த்திகள் பார்த்தோம். அதுல வாமதேவரோட பத்தினியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது 5 முகத்தோட இருக்கக்கூடிய சிவபெருமானோட வடக்கு பக்கமா பார்த்திருக்கக்கூடிய முகமாக இருக்கக்கூடியவர் தான் வாமதேவர். சோ அந்த டைம்ல வாமதேவரோட பத்தினியா இருக்கிறதுனால இவளுக்கு பேரு வாமதேவி அப்படின்னு பேரு. அடுத்ததாக வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னாக்க வயசால மாறுதல் இல்லாதவள். அதாவது இன்னைக்கு சின்ன பொண்ணா இருக்கா, நாளைக்கு பெரியவள் ஆயிட்டா அப்படி எல்லாம் கிடையாது. என்னைக்குமே மூப்புனால ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு உட்படாதவள் அப்படின்னு அர்த்தம். குழந்தை பருவம், கௌமாரம், யௌவனம் இந்த மாதிரி வயதுனால ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எதுவுமே அம்பாள் கிட்ட கிடையாது அப்படின்னு அர்த்தம். சித்தேஸ்வரி அப்படின்னாக்க எல்லாருக்கும் சித்துக்களை வழங்கக்கூடியவள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது உபாசனையால அனிமா மகிமா மாதிரி இருக்கக்கூடிய சித்திகளை அடைஞ்சவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அவ எல்லாருக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் சித்தேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சித்த வித்யா அப்படின்னா சித்துக்கள் அப்படின்னாலே அனிமாலிருந்து ஆரம்பிச்சு மகிமா வரைக்கும் இருக்கக்கூடிய வித்யைகள். சோ அப்படிப்பட்ட எல்லா வித்யைகளாலையும் உணரப்படக்கூடியவள் அவதான் சித்த வித்யா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக யசஸ்வினி அப்படின்னா யசஸ்னாலே புகழ்னு அர்த்தம். அம்பாள் எப்படி இருக்கா? ரொம்ப புகழோட இருந்துட்டு இருக்கா. எப்பவுமே அம்பாள் புகழுக்கும் கீர்த்திக்கும் இருப்பிடமாகவே அவ இருக்கா அப்படிங்கிறதுதான் யசஸ்வினி அப்படின்னு சொல்றோம். சோ இப்படி நம்ம சொல்லிண்டே போயிட்டு இருக்கிற போது அடுத்ததாக வரக்கூடிய திருநாமங்கள்லாம் என்னென்னது அப்படின்னாக்க அம்பாளை குண்டலினி சக்தியாக எப்படி நம்ம எழுப்பி எழுப்பி மேல கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு சக்கரம் வழியாக அம்பாளை கொண்டு போய் சகசிராரத்துல எப்படி நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னும் அதுக்கு நடுவுல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாமும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் விசுத்தி சக்கர நிலையா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து போய் சகசிரதல பத்மஸ்தா சர்வ வர்ணோப சோபிதா அது வரைக்கும் இருக்கக்கூடிய திருநாமங்கள்லாம் இந்த ஆதார சக்கர ஆராதனை முறையை சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா இதுல நம்ம ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆதார சக்கரங்களோட வரிசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா மூலாதாரத்துலதான் ஆரம்பிக்கும். அந்த 6 சக்கரங்களை மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் அப்படிங்கிற வரைக்கும் போகும். அதாவது கீழிருந்து மேல நோக்கி கொண்டு போறது. ஆனா லலிதா சகசிரநாமத்துல மட்டும் எப்படி போட்டிருக்கான்னா விசுத்தியில நடுவுல எங்கேந்தோ ஆரம்பிச்சு திருப்பி கீழ் நோக்கி மூலாதாரம் வரைக்கும் போய் திருப்பி அங்கிருந்து ஆக்ஞா சகசிராரம் அப்படின்னு மேல் நோக்கி பாயறது இல்லையா? சகசிராரம் அப்படிங்கிறதுதான் அம்பாள் அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக நடக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல. சோ அங்கதான் எப்படி இருக்கும்னா 1000 இதழ் கொண்ட தாமரையாக அந்த இடத்துல உருவகப்படுத்தப்படுறது. இந்த நாமாக்கள் எல்லாமே நம்ம படிக்க படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அப்படி இதுல அந்த 6 சக்கரம் வரிசையா இருக்காது, வேற வேற வரிசையில கொண்டு வந்திருக்கா இதுல. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது மூலாதாரத்துல ஆரம்பிக்காம விசுத்தி சக்கர நிலையா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதாவது ரக்தவர்ணா, திரிலோச்சனா இதெல்லாம் ரக்தவர்ணா, திரிலோச்சனா அடுத்தடுத்தது வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா அவளோட கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்னு வரும். சோ அந்தந்த ஆதார சக்கரத்துல அம்பாள் அந்தந்த தேவதை சுரூபமாக இருக்கிறத வழிபடுறது ஒரு விதமான முறை. இதுக்குதான் யோகினி நியாசம் அப்படின்னு சொல்றா. அப்படி நம்ம பார்த்துட்டே வரும்போது விசுத்தி அப்படின்னாக்க விசுத்தி சக்கரத்துல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. எப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு விசுத்தி சக்கரத்துல ஸ்திரமாக இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கா? ரக்தவர்ணா அதாவது சிவப்பு நிறத்துல இருக்காளாம். இத ஆரக்தவர்ணா அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது கொஞ்சம் சிவந்த நிறத்தோட இருக்கக்கூடியவள். அப்புறம்
திரிலோச்சனா இங்க எப்படி இருக்கா விசுத்தி சக்கரத்துல, அதாவது சிவப்பு கலந்த வெண்ணிறத்துல இருக்கா, 3 கண்களோட இருக்கா இங்க. அடுத்ததாக என்ன ஆயுதம் வச்சுன்னு இருக்கா இங்க, ஒரு ஒரு சக்கரத்திலயும் அம்பாள் இருக்கும்போது ஒரு ஒரு ஆயுதமும் வச்சுன்னு இருக்கா இல்லையா. கட்வாங்காதி பிரகரணா, கையில வந்து அவ தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயுதத்தை சொல்றது. கட்வாங்கம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய குச்சி, ஒரு கோல் அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்கள்ல அதோட நுனியில ஒரு கபாலம், ஒரு மண்டை ஓடும் இருக்குமா. இததான் கட்வாங்காதி அப்படி கட்வாங்கம்னு சொல்றா. அத வந்து கையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக வதனைக்க சமன்விதா, இங்க அம்பாளுக்கு வந்து எப்படின்னா ஒரே ஒரு முகம்தான், ஒற்றை திருமுகம் படைத்தவளாக விசுத்தி சக்கரத்துல இருக்கா. சோ இவளுக்கு என்ன பிடிக்கும், இவளுக்கு என்ன பிரசாதம் பிடிக்கும் அப்படின்னாக்க பாயசான்ன பிரியா, பாயச அன்னத்துல ரொம்ப பிரியத்தோட இருக்கக்கூடியவள். அதாவது பசும்பால அரிசியில வேக வச்சு தயாரிக்கப்படக்கூடியது பாயசான்னம்னு சொல்றது. இங்க இருக்கக்கூடிய தேவதைக்கு, இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இந்த பாயச அன்னம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. சோ அடுத்ததாக இப்படி சொல்லிட்டே வரும்போது கடைசியில வரும்போது என்ன ஆகும்னா, சகசிரார கமலத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒன்னொன்னா சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் வரும், அவ்வளவு இதுவா இருக்குது. அடுத்ததாக துவக்ஸ்தா அப்படின்னாக்க, துவக் அப்படிங்கும்போது தோல், அதாவது தாதுவோட அபிமானி தேவதையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ பஞ்சபூதங்களோட தொடர்போட இருக்கக்கூடிய நம்மளோட உடம்புல பல்வேறு சேர்க்கை அம்சங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்தந்த ஆதார சக்கரத்து தேவதை அதிதேவதையாக அந்த இடத்துல இருக்கலாம். சோ விசுத்தி சக்கரத்துக்கு தேவதை துவக்ஸ்தாவாக அந்த தோலுக்கு அதிதேவதையாக இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பசுலோக பயங்கரி அப்படின்னு பாக்குறோம். பசுனா யாரு இங்க, நம்ம தான், அதாவது ஜீவர்களோட கூட்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம வந்து தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவள். அதே சமயத்துல அவளை யாரெல்லாம் சரணம்னு வராளோ அவளுக்கு பயத்தை போக்கடிக்க கூடியவளாகவும் இருக்கா அப்படின்னு சொல்றோம். சோ அந்த தேவதை தான் அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இங்க அவளுக்கு பேர் என்னன்னா டாகினீஸ்வரி அப்படின்னு பேர். அமிர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி தொடங்கி பல சக்திகள் புடைசூழ இருக்கக்கூடியவள் டாகினி. அதாவது இங்க வந்து ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு ஒரு லீடர் இருப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல அமிர்தான்ற சக்தியில இருந்து ஆரம்பிச்சு பல சக்திகள் புடைசூழ இருக்கக்கூடியவள், அவளுக்கு பேரு டாகினி அப்படின்னு பேரு. சோ இந்த சக்திகள் வந்து எப்படின்னா வடமொழி அக்ஷரங்களோட எண்ணிக்கையை வந்து சொல்றது. அமிர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கு இருக்கு. அதுல தொடங்கி 16 எழுத்துக்களான, அதாவது ஆ ஆ இல இருந்து ஆரம்பிச்சு ஔ அம் அக, அதாவது சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் இதெல்லாம். சோ அது மாதிரி 16 தேவதைகள் இவா எல்லாரும் அம்பால சூழ்ந்துட்டு இருக்கா இங்க. சோ இதுக்காக தான் 16 தல தாமரையில விசுத்தி சக்கரத்துல எங்க இருக்கா, 16 பெட்டல்ஸ் லோட்டஸ்ல வந்து அம்பாள் வந்து விசுத்தி சக்கரத்துல இருக்கா. அங்க அவ பேர் என்ன, அதுக்கப்புறம் அங்க அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து வதனைக்க சமன்விதா பாயச அடுத்தது அநாகதாப்ஜ நிலையா ஷியாமாபா வதனத்வயா. அடுத்த சக்கரமாக விசுத்தியிலிருந்து கீழ் நோக்கி வந்தாக்க அநாகத சக்கரத்துக்கு போறது. லலிதா சகஸ்ரநாமத்துல இப்படி போயிட்டு இருக்கு. சோ அநாகதாப்ஜ நிலையா அப்படின்னாக்க அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய தாமரை வடிவினல் அப்படின்னு சொல்றோம். ஷியாமாபா இவ என்ன கலர்ல இருக்கா, ஷியாமல வர்ணமாக, அதாவது நீல வர்ணமாக இருக்காளாம். வதனத்வயா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, முன்னாடி இருந்தது விசுத்தியில ஒரு முகத்துல இருக்கான்னு பார்த்தோம். இங்க வதனத்வயா 2 முகங்கள் படைத்தவளாக இருக்காளாம். அது மட்டும் இல்லாம அந்த முகங்களோட 2 பக்கங்கள்லயும் அவளுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்க தம்ஸ்ட்ரோஜ்வலக்ஷமாலாதி, தம்ஸ்ரா அதாவது தம்ஸ்ட்ரோஜ்வலா அப்படின்னா பெரிய பற்கள்னு அர்த்தம். ஜுவலா அப்படின்னா பிரகாசம், அதாவது கோரை பற்கள்னு சொல்றோம் இல்லையா, கடவா பல்லு கோரை பல்லு, பெரிய பெரிய பல்லு அங்க அவளுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ரெண்டு முகங்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அக்ஷமாலாதிதரா அப்படின்னாக்க இங்க வந்து அங்க கையில வந்து கட்வாங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் வச்சிருந்தான்னு பார்த்தோம். இங்க என்ன வச்சிருக்கான்னா கையில ஆயுதத்துக்கு பதிலாக
அக்ஷமாலைய வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அக்ஷமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா அப்படின்னாக்க விசுத்தியில அம்பாள் வந்து எதுக்கு அதிபதி, தோளுக்கு அதிதேவதையாக இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா. இங்க அநாகதத்துல ருதிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு அதிதேவதையாக இருக்கா. அதாவது தசைக்கும் தோலுக்கும் இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடியதுதான் ருதிரம் அப்படின்னு சொல்றோம். சோ இது மாதிரி ருதிர சம்ஸ்திதா அப்படின்னு அநாகத சக்கரம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அடுத்தது வந்து அடுத்த 100 வரைக்கும் இப்ப முடிச்சிட்டோம். அடுத்தது காலராத்திரி ஆதி சக்தி அவங்க எல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.